ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாபம் பெருகுவதற்கு கிருத்திகை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நிரந்தர வேலையில் அமர்ந்து வருமானத்தை பெருக்கவும், நிரந்தரமாக ஒரு வியாபாரம் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முருகர் வழிபாடு. முருகனது திருப்பாதங்களை இருக்க பற்றி கொண்டால் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும், செல்வ வளம் உயரும் என்பது நம்பிக்கை. உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் கிருத்திகை தினத்தில் உங்களுடைய வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள். இந்த தீபத்தின் முன்பு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு எவ்வளவு செல்வ வளத்தை கேட்டாலும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வாரி கொடுத்து விடுவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதியும் இருக்கிறது. இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வளர்பிறை கிருத்திகை விளக்கு பரிகாரம். முருகனுக்கு உகந்த பொருள் என்றால் அது திருநீரு. கொஞ்சம் பசுஞ்சான திருநீராக வாங்கி கொள்ளுங்கள். பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் திருவுருவ படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து விடுங்கள். பிறகு ஒரு தாம்பூல தட்டில் கொஞ்சமாக விபூதியை பரப்பிக்கொள்ளுங்கள். அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு. நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம், தவறு எதுவும் கிடையாது. முருகனின் முன்பாக அமர்ந்து இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமானிடம் சொல்லி ஓம் சண்முகாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள். முருகனுக்கு உங்களால் முடிந்த 2 வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்தாலும் போதும். இவ்வளவுதான் வழிபாடு. இந்த வழிபாட்டை செய்து முடித்து விட்டாலும் அந்த தீபம் உங்களுடைய வீட்டில் 1 மணி நேரம் எரிய வேண்டும். இந்த 1 மணி நேரம் நாளைய தினம் எந்த நேரத்தில் வழிபாடு மேற்கொள்வது? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஹோரையில் இந்த வழிபாட்டை செய்து அதி அற்புதம் வாய்ந்த பலனை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 மணி நேரங்களும் செவ்வாய் ஹோரை வரக்கூடிய நேரங்கள். இதில் ஏதாவது 1 மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதி சக்தி வாய்ந்த பலன் தேவை என்றால் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த தீபம் உங்களுடைய வீட்டில் ஏற்றினால் ரொம்ப நல்லது. தீபம் எரிந்து முடித்தவுடன் ஒரு நாள் மட்டும் விபூதி பூஜை அறையிலேயே இருக்கட்டும். அடுத்த நாள் இந்த விபூதியை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்து கொள்ளுங்கள். தினமும் சண்முகாய நமக என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த விபூதியை நெற்றியில் பூசிக்கொண்டு உங்களுடைய வேலையை செய்யுங்கள். நீங்கள் துவங்கும் வேலை, செய்யும் வேலை அனைத்தும் லாபம் லாபம் லாபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.